நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி யாத்ராகமம் 35வது அதிகாரம் வசனம் 10. எக்ஸடஸ் சாப்டர் 35 verse 10. உங்களில் ஞான இருதயமுள்ள அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்வார்களாக. இந்த வார்த்தைகளை மோசேதாமே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சொல்றாரு. இந்த அதிகாரத்துடைய துவக்கம் எடுத்துட்டோம்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்ட சில வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்காரு. அதே போல ஆண்டோடைய ஆசாரிப்பு கூடாரத்துக்கு தேவையான சில காணிக்கைகளை கொண்டு வரும்படியாக அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. இதையெல்லாம் சொல்லி முடிக்கும் போது அவர் இந்த வார்த்தைகளை சொல்றாரு. உங்களில் ஞான இருதயமுள்ள அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்வார்களாக. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஞான இருதயம் உள்ளவர்கள்னா யாரு? இந்த ஞானம்னு சொல்லப்பட்டாலே நமக்கு நீதிமொழிகள் இருக்கிற ஒரு வசனம் தான் ஞாபகத்துக்கு வரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே கர்த்தரை நன்றா அறிந்து வைத்திருக்கிறாங்க. தேவன் இந்த பூமியில தமக்காக தெரிந்தெடுத்த சொந்த ஜனமா இவங்க தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஜனம் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கணும் இல்லையா? அப்படி அவங்களுக்கு உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா அவங்க ஞான இருதயம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு ஞானத்தை தருகிறதா இருக்கு. அதுவே ஞானத்தின் ஆரம்பமா இருக்கு. கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகின யோபுன்னு சொல்லிட்டு நம்ம வசனத்துல பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு பயந்திருந்தோம்னா பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர்களாக இருப்போம். ஆண்டவருக்கு பிரியமானவைகளை செய்ய நாடுகிறவர்களாக இருப்போம். இப்படிப்பட்ட ஞான இருதயத்தை உடையவர்கள் கர்த்தர் கட்டளையிட்டவைகள் எல்லாம் செய்யட்டும் அப்படின்னு மோசே சொல்றாரு. அந்தபடி மோசே இப்படி சொல்லியிருக்காரு, அதனால நாம செய்யணும் அப்படின்ற நிர்பந்தத்துல செய்யறதை காட்டிலும் உண்மையாகவே கர்த்தர் மீது பட்டுதலா இருந்து அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் தான் ஞான இருதயம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்க இந்த காரியங்களை எடுத்து செய்பவர்களாக இருப்பாங்க. இது இந்த இடத்துல மாத்திரம் இல்ல, இந்த ஞான இருதயம் உள்ளவர்கள்ங்கிற வார்த்தை யாத்ராகமத்துல பல்வேறு பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த ஞான இருதயம் உள்ளவர்களை எதற்காக ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுக்கிறார்னா, தன்னுடைய ஆசாரிப்பு கூடாரத்தை செய்யக்கூடிய மக்களுக்கு இந்த ஞான இருதயம் இருக்கணுங்கிறத கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் இந்த நாட்கள்ல நம்மையே கூடாரமாக தெரிந்து கொண்டிருக்காரு. அப்படி பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமா நாம இருக்கும் போது இந்த ஆலயத்தை கட்டுவிக்கிற பணிகளை நாம தானே செய்யணும். அப்ப நாம ஞான இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். வெறுமனே வாயளவுல கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனமாக அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு பயந்து நடந்து பொல்லாப்பை விட்டு விலகி அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமே ஆனால் நாம ஞான இருதயம் உள்ளவர்களாக இருப்போம். அப்படி இருக்கும் போதுதான் நம்முடைய ஆலயத்தை கட்டுவித்து தேவனுடைய வருகைக்கு நேரா நம்மளை ஆயத்தப்படுத்த முடியும். இதை நாம அறிந்து கொள்வதற்காகவே தேவன் இந்தப்படியான வார்த்தைகளை நமக்கு காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, ஞான இருதயமுள்ள இஸ்ரவேலர்களை உம்முடைய ஆசாரிப்பு கூடார வேலைக்கான காரியங்களை செய்யறதுக்கு தெரிந்து கொண்டீங்களே தகப்பனே. அந்தபடியா இந்த நாட்கள்ல நீங்க தெரிந்து கொண்ட இஸ்ரவேலர்களா நாங்க இருக்கிறோம் ராஜா. எங்களையே உம்முடைய கூடாரமாக தெரிந்து கொண்டிருக்கீங்க தகப்பனே. அப்பா, எங்களுடைய கூடாரத்தை எடுத்து கட்டுவிக்க தேவரீர் எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க தகப்பனே. அதற்கு எங்களுக்கு தேவை உமக்கு பயப்படுகிற பயம். அதன் மூலமாவே எங்களுடைய ஞானம் ஆரம்பமாகிறதுங்கிறத எங்களுக்கு இந்த வார்த்தைகள் மூலமா காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல இருக்கணும் தகப்பனே. வெறும் வாயளவுல நாங்க பயந்தவர்களாக காணப்படாம உண்மையாகவே உமக்கு பயந்து உமக்கேற்றவர்களை செய்ய உமக்கு பிரியமானவர்களை பின்தொடர எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. அப்படியான ஞானத்தை தேவரீர் எங்களுக்கு தந்து நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.